Hi friends, I am Arun. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல் பார்க்குறது ஜாவாவோட என்விரான்மெண்ட் வேரியபிளை எப்படி செட் பண்ணுறது. நான் போன டுட்டோரியலே சொல்லியிருந்தேன், ஜாவா வந்து உங்கள் சிஸ்டமில் எந்த இடத்துல ஜாவா ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை வந்து செட் பண்ணால் தான் உங்களால் வந்து ஜாவாவை ஃபுல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மை கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போனே அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸுங்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இல்லை நிறைய டேப்ஸ் வரும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இல்லை அட்வான்ஸில் கீழே இங்கே எனக்குள்ள பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணணும். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை இங்கே வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸ் ஒன்று தனியாக இருக்கும். இதில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும். காம்ஸ்பெக், கான்ஃபிடன்ஸ் பாத், நம்பர், ஓஎஸ் பாத்து, பாத் டெக்ஸ்ட்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பாத்தில் தான் வந்து உங்கள் ஜாவாவோட என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும். அதுக்கு எப்படி செட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலன் வச்சுட்டு ஜாவோட இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஜாவோட பின் ஃபைலோட லொக்கேஷனில் வந்து இங்கே தூக்கி போடணும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாவோட வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னோடய சிஸ்டத்தில் வந்து C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா இங்கே தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து JDK 1.9 இன்ஸ்டால் பண்ணி இதில் போய் இந்த பின் ஃபைல் இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாத்து தான் வந்து நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பாத்தை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கோலன் வச்சு பேஸ்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இன்னொரு பாத்தை ஆட் பண்ணும் போது இன்னுக்குள்ளே ஒரு செமிகோலன் வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு பாத் ஸ்பெசிஃபை பண்ணி, இல்லைன்னா உங்களுக்கு ஜாவா வந்து எடுக்காது. இது ஜாவான் மட்டும் இல்லை, வேறு நீங்கள் இப்போ எந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்விரான்மெண்ட் செட் பண்ணாலும் இன்னுக்குள்ள ஒரு செமிகோலன் வச்சுட்டு அடுத்து பார்த்து வந்து கண்டினியூஷனாக கொடுக்கணுமே தவிர நீங்கள் நார்மலாக அடிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் முன்னாடி எனக்குள்ள கடைசியாக இருப்பாங்க. இது இதுவும் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ நீங்கள் அடுத்து எதை காப்பி பண்ணி போகிறீங்களோ அந்த இது ஒர்க் ஆக போகிறோம். ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகே, இங்கே ஓகே அண்ட் ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் உங்கள் சிஸ்டத்தில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். That's all guys. Thanks for watching. Don't forget to subscribe.